ரவா இட்லி உங்களோட ஃபேவரட்டா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிட்டு, அது கூடவே 1 கப் ரவையை வந்து நீங்கள் நல்லா பொன்னிறமாக கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்த இந்த ரவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 கப்பு தயிர், நாங்கள் பியூர் தயிர் எடுத்திருக்கோம். ஸோ 1 கப்பு தயிரை ஊற்றிக்கிட்டு, அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா மாவு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, அது கூடவே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கடுகு இதை போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் நேரத்துலேயே முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி வேணும்னா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இஞ்சி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி, அதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ரவையில் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இட்லி குழியில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு தடவி எடுத்துகிட்டு, மேலாக்க கேரட்டை தூவி அந்த மாவை அப்படியே ஊற்றிட்டு, இட்லி குண்டானை போட்டு மூடி 20